வேற எந்தெந்த அமைச்சர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இல்ல சட்டப்பூர்வமாக யார் யாரெல்லாம் இவர்கள் தொடர்பு கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம் புகாராக வந்துள்ளது. யார் யாருக்கெல்லாம் இவங்க வந்து யார் யார் தொடர்பு இருக்காங்களோ கண்டிப்பாக அதில் காவல்துறை ஏதாவது ஆதாரத்தை கைப்பற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை இருக்கும். ஏன்னா வந்து நேரடியாக ஒருத்தரை ஒரு எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்றதுக்கு நேரடியாக பணம் கொடுக்க முற்பட்டார்கள் என்றால் அதற்கு நேரடியாக செந்தில் பாலாஜியின் அடுத்த அளவில் இருக்கிற நபர்கள், செந்தில் பாலாஜி கூடயே இருக்கும் நபர்கள், இன்னும் கூடயே சுற்றும் நபர்கள், செந்தில் பாலாஜியோடைய அனைத்து போக்குவரத்தையும் அனைத்து பணத்தையும் அனைத்து கரூர் கம்பெனி என்ற பெயரில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து கரூர் கேங்கு கரூர் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அனைவர் மீதும் காவல்துறை கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக காவல்துறை இதில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இது மாதிரியான குதிரை பேரத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இதை ஒரு வழியில் இவங்க செஞ்சுக்கிட்டு வேற வழியில வந்து எல்லாரையும் எங்க மேல புகார் கொடுறோம்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க வந்து இன்னைக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. உங்க கூட்டணி கட்சி எல்லாம் நீங்க செய்யற வேலையை பார்த்து உங்கள்கிட்ட வெளியே விட்டாங்க. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எடப்பாடியை முதல்வராக்கணும்னு போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்டும் பேசிருக்கீங்க. இதற்கு மேல கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா? அதையும் செஞ்சு விட்டு இன்னைக்கு அதுலயே ஒரு வெற்றி பெற முடியாமல் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற வேலையை 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் கடந்த 5 வருஷமா தமிழக அரசியலில் தமிழக அரசை கொள்ளையடித்த நபர்கள் அவர்கள் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரடியாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஒரு நபர் வந்து பேரம் பேசியதால் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காங்க? யாராலும் ஒன்று மட்டும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி உங்களை மாதிரி 1000 கோடி இல்லை 500 கோடி வந்து ஒரு மாவட்டத்துக்கு செலவு பண்ணலாம். இங்கே யாரும் இல்லை. 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தான் எங்கள் எம்எல்ஏ ஆனாங்க. அடுத்த தேர்தலும் நாங்கள் இப்படி தான் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் எங்கள் எம்எல்ஏலாம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி அவங்களால முடிஞ்சளவு பிரச்சாரத்தை பண்ணிடுவாங்க. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. மக்கள் அனைவரும் 100% நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஓட்டுக்கு 2000 கொடுத்தோ இல்லை ஒரு தொகுதிக்கு 70 கோடி செலவு பண்ணியாலும் இங்கே யாரும் வரல. அதனால எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு அதே 2 லட்சம் 3 லட்சம் இருந்தா போதும். அடுத்த தேர்தல் எப்ப வேணாலும் சந்திப்போம். இன்னைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்க சந்திப்போம், நாளைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்க சந்திப்போம். அதுல எந்த பயமும் யாருக்குமே கிடையாது. நீங்கள் இந்த கேவலமான வேலையை விட்டுட்டு உண்மையாக நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்க என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின் இதுக்கு மேல நீங்க அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுருக்கலாதா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கிறார். இதற்கு மேல என்ன கேவலம் இருக்கு? கடந்த 50 வருஷத்துல அந்த மாதிரி நடந்திருக்கா? 50 வருஷத்துல ஒரு திமுகவுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிருக்கிறார். அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். இதற்கு மேல திருந்துங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து அடுத்த வர சந்ததியை ஒழுங்கா வழிகாட்டுங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்க கூட வச்சுக்கிட்டு, அசோக்குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்க கட்சியை நடத்தினீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள் தான் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலையை விட்டுட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியலை விட்டு ஒதுங்கிருங்க. இல்லாட்டி நீங்க எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுகவும் அதிமுக மொத்தமா வந்து வேற ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இணைஞ்சிட்டு ஏதாவது உங்களுக்கான அரசியல் தேடி